லேர்னிங் 51. லேர்னிங் 51ல என்ன சொல்றாங்கன்னா, ஸோ நம்ம ஒரு டாஸ்க் பண்றோம்னா அதுல ஏதாச்சும் ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்கன்னா அந்த எரரை நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம், அதோட நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ இப்படி எல்லாருமே அவங்களோட டாஸ்க் முடிச்சுட்டு இதுல ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிடுறாங்க. பட் இதை யாரு கரெக்ட் பண்றது? ஸோ இதை வந்து மேனேஜ்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்க தப்பு இருக்கு, இதை கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா அடிஷ்னலா நீங்க வந்து உங்களோட எரரை கரெக்ட் பண்றது மட்டும் இல்லாம மற்றவங்க பண்ற எரரையும் அனலைஸ் பண்ணி டூயிங் த பிரைன் ஸ்டார்ம், அப்புறமா அது அவங்க கூட வந்து உங்களோட ஃபைண்டிங்ஸ் அனலைஸ் பண்ணி இதுதான் இதுக்கான ரீசன் அப்படிங்கிறத நீங்க மேனேஜ்மெண்ட் கொடுக்கும்போது அதோட கரெக்டிவ் ஆக்ஷன் அவங்க எடுத்து அதோட எரரை கம்மி பண்ணும்போது அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் ஓவராலா சூப்பராயிடும். ஸோ ஓவராலா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அதுக்கு காரணமா நீங்களும் ஒருத்தங்களா இருக்கும்போது கண்டிப்பா உங்களை அவங்க நோட்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. லேர்னிங் 52. லேர்னிங் 52ல என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அதோட அப்படியே வீட்டுக்கு போகாம உங்களோட டாஸ்கை மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. அவங்க என்ன டாஸ்க் பண்றாங்கன்னா அந்த டாஸ்க்கை நீங்க தெரிஞ்சுங்க. அதெல்லாம் சைட் நீங்களும் உங்க டாஸ்க்கை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து இயர்லியரா உங்களோட டாஸ்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இப்படி நீங்க அதிகமா ஒர்க் பண்ணும்போது இந்த டெலிவரபிள்ஸ் அதிகமாகும். டெலிவரபிள்ஸ் அதிகமாகும் போது ப்ராஃபிட் அதிகமாகும். ப்ராஃபிட் அதிகமாச்சுன்னா கம்பெனி க்ரோத் அதிகமாகும். கம்பெனி க்ரோத் அதிகமாச்சுன்னா உங்களோட க்ரோத்தும் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க வெறும் உங்களோட டாஸ்க் மட்டும் பண்ணாம அடிஷனல் டாஸ்க் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 53. லேர்னிங் 53ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களோட ஒர்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இமெயில், இம்பார்ட்டன்ட் டேட்டா ஒர்க் பண்றீங்கன்னா அந்த டேட்டாவை ஒரு பேக்கப் எடுத்து வச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ வந்து ஐடி டீமோட ஒர்க்கு தான் பேக்கப் எடுக்கிறதுலாம், நான் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு இல்லாம நீங்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் இமெயில்ஸ் எல்லாம் உங்களோட பேக்கப்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் மேனேஜ்மெண்ட் அந்த இமெயில்ஸை மிஸ் பண்ணிட்டா ஸோ அங்க பாருங்க நத்திங் டு வரி, நான் அதை சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க கொடுக்கும்போது உங்களை இவ்வளோ நீங்க கேர்ஃபுல்லா அதை எடுத்து பேக்கப் எடுத்து வச்சதுனால ஈவன் த ஐடி டீம் மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்க எடுத்து வச்சிடும் போது அவங்களுக்கு உங்களை பத்தின ஒரு பாசிட்டிவ் தாட் வர்றதுனால டெஃபினட்டா உங்களை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 54. லேர்னிங் 54ல என்ன சொல்றாங்கன்னா, ஸோ நீங்க ஒரு ரிஸ்க் ஆன்டிசிபேட் பண்ணுங்க. அந்த ரிஸ்க்கை முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான கரெக்டிவ் பிளானை நீங்க முன்னாடியே பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, இப்போ வந்து நமக்கு மீட்டிங் வந்து ஆஃப்டர்நூன்னா நம்ம ஆஃப்டர்நூன் இங்க இருந்து நம்ம வீட்ல இருந்து மீட்டிங் போறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகும்னா ஸோ நம்ம 45ன்னு கமிட் பண்ணுவோம். பட் ஈவினிங் அதே இடத்துக்கு நீங்க போகணும்னா பட் அதுக்கு 90 மினிட்ஸ் தேவைப்படுது. ஸோ அப்பவும் 45 மினிட்ஸ் தான் அப்படின்னு நம்ம கமிட் பண்ணோம்னா இட் இஸ் நாட் பாசிபிள் டு ரீச். ஸோ மீட்டிங்க்கு நம்ம கரெக்ட் டைமுக்கு போக முடியாது. அப்போ நீங்க 90 மினிட்ஸ்னு சொல்லி நீங்க ஒரு 50 மினிட்ஸ்ல போயிட்டீங்கனாலோ இல்ல ஒரு 70 மினிட்ஸ்ல போயிட்டீங்கன்னா கூட அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா நீங்க கமிட் நான் 45 மினிட்ஸ்ல வருவேன் மீட்டிங்க்கு அப்படின்னு கமிட் பண்ணிட்டு நீங்க ரீச் ஆகலன்னா அப்போ பிரச்சனை வரும். ஸோ நீங்க ஆல்ரெடி இருக்க ரிஸ்க் ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கான பிளானை கரெக்டா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மந்த் ஒர்க் பண்றோம், நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வருது, ஒரு நேஷனல் ஹாலிடேஸ் வருது, இல்லைன்னா வந்து நமக்கு வந்து பொங்கல், தீபாவளி அது மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா அதை முன்னாடியே நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த மந்த்துக்கான டெலிவரபிள் இவ்வளவுதான் நம்ம கொடுக்க முடியும், ஸோ இவ்வளவுக்கு நம்ம அடிஷனல் பிளான் பண்ணணும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கான பிளானை நீங்க முன்னாடியே அரைவ் பண்ணி நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்களால அதை அந்த டெலிவரபிள்ஸை கரெக்டா மீட் பண்ண முடியும், அன்னெசரி கமிட்மெண்ட்டை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 55. லேர்னிங் 55ல என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு ஸோ அப்படி இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட நம்மளோட ப்ரொமோஷன் வந்து அஃபெக்ட் ஆகும், அடுத்தது இந்த கம்பெனியோட க்ரோத் அஃபெக்ட் ஆகும், உங்களோட இன்க்ரிமெண்ட் அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்படியே அதை விட்டுட்டு நீங்க இருக்கும்போது ஸோ டைம் வில் ஹீல் எவ்ரி திங் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகாம ஸோ நம்மளோட எரர் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எரர்லயே நம்ம என்னென்ன தப்பு பண்ணோம், ஸோ என்னென்ன பாசிபிள் மிஸ்டேக்ஸ்லாம் நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி உங்க நாலேஜை அதுல இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு ஸோ நீங்க அப்போ அந்த ப்ராஜெக்ட் போயிடுச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாம ஜஸ்ட் ஓகே இது போயிடுச்சு நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணணுங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு லேர்ன் அண்ட் கன்குவர், ஸோ உங்களோட நாலேஜை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் அதை நீங்க பெட்டரா பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 56. லேர்னிங் 56ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது உங்களோட ஃபீட்பேக் எப்படி வரலாம்னா, ஸோ நீங்க நல்லா பண்ணிட்டீங்கன்னு வரும், அப்படி இல்லைன்னா நீங்க ஆவரேஜா பண்ணிருக்கீங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், ஸோ இது குட் பெட்டர் அப்படிங்கிற மாதிரியான மல்டிபிள் ஃபீட்பேக் வரும். ஸோ யூஸ்வலாக ஹியூமன்ஸ் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு ப்ரெசன்டேஷனை பெட்டரா அது பர்ஃபெக்டா பண்ணணும்னா நம்ம சில ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல நம்ம வந்து நம்மளோட பிபிடியில புல்லட் பாயிண்ட்ல இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு லாங்கர் தென் பேராகிராஃபை பண்ணாம ஸோ முக்கியமா ஸ்மாலர் டேர்ம்ஸ்ல என்ன நீங்க சொல்ல வரீங்களோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதை நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்லைட் எல்லாம் போட்டு ரொம்ப கிளம்சியா இல்லாம
ஸோ நம்ம அனிமேஷனை யூஸ் பண்ணி கொஞ்சம் நீட்டா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அதோட நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ரொம்ப லவுடா இருக்கணும். ஸோ வாய்ஸை மாடுலேட் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை சொல்ல போறோம்னா ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் லவுடாகவும் ஸ்ட்ராங்காகவும், அதுக்கப்புறம் நார்மலா அந்த வாய்ஸ் மாடுலேஷன் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் எப்போ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணணும், எப்போ வேணுமோ டிக்ரீஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மாடுலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஐ டு ஐ கான்டாக்ட்ல நம்ம அந்த ப்ரெசன்டேஷன்ல இருக்கணும். சடனா அன்எக்ஸ்பெக்டடா உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த ப்ரெசன்டேஷன் பெட்டரா இருக்கும். ஸோ பெட்டரா இருக்கும்போது உங்களுக்கு மோர் ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அப்படி கிடைக்கும் போது அதுக்கான ரீசன் நீங்க இருக்கும்போது உங்களை ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 57ல என்ன சொல்றாங்கன்னா, மீட்டிங்ல நம்ம பேசும்போது நம்ம சொல்றதை அவங்க முழுசா லிசன் பண்றதுக்காக சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஸோ அது என்னன்னா, நம்ம பேசும்போது அவங்கள கையை ஆட்டி பேசுறது, அப்புறமா நம்மளோட வாய்ஸ் லவுடா பேசுறது, முக்கியமா நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த அவங்க இப்ப சொல்ல போறோம் அந்த மீட்டிங்ல அப்படிங்கும்போது, அந்த இம்பார்ட்டன்ட் விஷயம் வரும்போது அப்போ ஒரு பாஸ் பண்ணிட்டு நம்மளோட வாய்ஸை ரொம்ப ரைஸ் பண்ணி, அதாவது லவுடா ஆக்கிட்டு, அப்போ அந்த விஷயத்த சொல்லும் போது எல்லாரும் லிசன் பண்ணுவாங்க, அவங்க மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோட நம்மளோட வாய்ஸை அதிகமாக்கி கம்மியாக்கி நம்ம பேசும்போது அது அவங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸை அவங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ கிரிக்கெட் கமெண்டேட்டரி போகும்போது இப்போ 4 இல்லைன்னா 6 அது மாதிரி ஒரு பெரிய ஸ்கோர் மூவ்மெண்ட் இருக்கும்போது அந்த கமெண்டேட்டர் வந்து அதை லவுடா ரொம்ப ஒரு ஃபாஸ்டா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த சொல்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்குன்னா, நம்ம நோட்டீஸ் பண்ணோம் சம்திங் இம்பார்ட்டன்ட் அது நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதோட ஒரு விக்கெட் விழுந்தாலோ இல்ல வந்து ஒரு 4 போனாலோ இல்ல 6 போனாலோ கமெண்டேட்டர் ஃபாஸ்டா அந்த ஒரு மாடுலேஷன் அவங்க வாய்ஸை மாடுலேட் பண்ணி பேசுறதுக்கு காரணம் சம்திங் இம்பார்ட்டன்ட் கோயிங் ஆன், ஸோ ஜஸ்ட் கேர்ஃபுல்லி லிசன் அப்படிங்கிறதுக்கான ரீசன். லேர்னிங் 58ல என்ன சொல்றாங்கன்னா, ஸோ நமக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்கு. சிஸ்டம் சரியில்லை, ஃபுட்டு சரியில்லை, அங்க காஃபி சரியில்லை, நமக்கு ஃபேன் வரல, ஏசி வரல. ஸோ ஏதோ ஒன்று நம்ம ஆஃபீஸை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நமக்கு நிறைய ரீசன் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி அதை உங்களோட சூப்பர்வைசர்கிட்ட நீங்க சொல்லும்போது வித் சொல்யூஷனோட நம்ம அந்த ப்ராப்ளத்தை அவங்களுக்கு எஸ்கலேட் பண்ணும்போது நமக்கு நம்மளோட ப்ராப்ளத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து இமீடியட்டா அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்யூஷன் கொடுத்ததுனால அந்த சொல்யூஷன் ஆப்டாவும் இருக்கிறதுனால ஸோ அவங்க நமக்கு நம்மளோட இஷ்யூ ஃபிக்ஸ் பண்றதுக்கு இமீடியட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 59ல என்ன சொல்றாங்கன்னா, லவ் யுவர் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம அதை சேவ் பண்றதுக்காக கிரீன் இதை எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர்லெஸ், நம்மளோட ஒர்க்ல பேப்பர்லெஸ்ஸா இருக்கிற ஒர்க்கை நம்ம ப்ரிஃபரன்ஸ் பண்றது, இனிஷியேட்டிவ் எடுத்து அதுக்கப்புறமா வந்து பிளான்ட் நடுறது, அதோட நம்மளோட ரீசைக்கிளிங்கை இன்க்ரீஸ் பண்றது, ஸோ வேஸ்டேஜ் அவாய்ட் பண்றது, இது மூலயமா நம்ம கிரீன் இதை நம்ம அதிகமாக்க முடியும். ஸோ மேனேஜ்மெண்ட்ல உங்களோட கம்பெனி க்ரோத், உங்களோட பர்ஃபார்மன்ஸ், ப்ராஃபிட் இதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு இதையும் ஒரு கிரைட்டீரியாவா பாக்குறாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம், இந்த பேப்பர்ல இந்த கிரீனுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்க நோட்டீஸ் பண்ணி அதுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களை செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 60ல என்ன சொல்றாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் லேட் லாகின் லைக் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம லாகின் ஆன் டைம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம லாகின் லேட்டா பண்ணும்போது இது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி. ஸோ அது டீம்ல இருக்க மற்ற மெம்பர்ஸும் லேட் லாகின் பண்றதுக்கு இது ஒரு காரணம் ஆயிடும். ஸோ அப்போ அது டெலிவரபிள்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்க ஆன் டைம்ல லாகின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கம்பெனி உங்களுக்கு ஒரு லாகின் டைமை செட் பண்ணியிருக்காங்க, லாகின் டைம். அதை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா அவங்களும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ணி கரெக்டா லேட் லாகின் இல்லாம உங்களோட டெய்லி ரொட்டீன் போயிட்டு இருக்குன்னா ஸோ அப்போ கண்டிப்பா நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நீங்க எப்போ அந்த கம்பெனியை ரெஸ்பெக்ட் பண்றீங்களோ அவங்களும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களை அடுத்த லெவலுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க.